தாவேக அமைச்சரவையினர் யார் இடம் பற்றுறாங்களோ அவங்களுக்கு வெட்கம் இல்லையா சொல்லிட்டு 6 ராசா போட்டிருக்காரு. சமீப காலமாக மனப்பிறழ்வு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். திமுக அன்றைக்கு வந்து வெறும் 96 இடங்களில் தான் இருக்கு. ஆனால் எங்களுடைய இடங்கள் 2 இடங்களும் அவருக்கு ஆதரவு கொடுத்து 5 ஆண்டுகளும் அப்போதெல்லாம் வந்து சிதம்பரம் அவர்கள் வந்தபோது அந்த வேலைகளை ஃபீஸ் போயிருந்தது. அதனால கரண்ட் தடைபட்டிருந்தது இல்லையா. மின் தடையால் வந்து அது மின் வந்து ஆகலாம். திமுக அதிமுக பாஜக கொள்கைப்புடன் அழைத்து திமுக விமர்சித்து அதை நீங்க எப்படி பாருங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அவங்க எங்களுக்கு அது குறித்து ஒரு ஆர்ப்பாட்டம் திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதுல வந்து தாவேக அமைச்சரவையினர் யார் இடம் பற்றுறாங்களோ அவங்களுக்கு வெட்கம் இல்லையா சொல்லிட்டு 6 ராசா போட்டிருக்காரு. அதை நீங்க எப்படி பாருங்க? இல்லை, மரியாதைக்குரிய அண்ணன் ஆராசா அவர்கள் சமீப காலமாக மனப்பிறழ்வு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரியவில்லை. அதாவது வந்து எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்கின்ற ஒரு வரையறை இல்லாமல் பேசுகிறார். மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள், முன்னாள் முதல்வர் அவர்கள் அவரை அழைத்து கண்டிக்க வேண்டும். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் விடுதலை சிறுத்தைகளை வந்து குறிவைத்து விடுதலை சிறுத்தைகளை வந்து தூண்டி விடுகின்ற வேலையை செய்கிறார்கள். 2006ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் அதிமுக கூட்டணியில் இருந்து கூட்டணியில் வெற்றி பெற்று 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தோம். அந்த 2 தொகுதியில் வெற்றி பெற்ற பிறகு திமுக அன்றைக்கு வந்து வெறும் 96 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. ஆனால் எங்களுடைய இடங்கள் 2 இடங்களும் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து 5 ஆண்டுகளும் மறைந்த மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சியை ஒரு மைனாரிட்டி அரசு என்று தான் சொன்னார்கள். ஆனால் காங்கிரஸும் ஆதரவு கொடுத்தது, விடுதலை சிறுத்தைகளும் ஆதரவு கொடுத்தது. அப்போதெல்லாம் வந்து ஆராசா போன்றவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள், வெட்டப்படாமல் தான் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆகவே அவர் பேசுவது என்பது அவருக்கே அது சரியா என்பதை நான் அவருடைய கோணத்திலே கூறுகிறேன். மேலும் மேலும் மாதிரியே அவர் வந்து விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை நிறுத்த வேண்டும். திமுக தலைமை அவரை கண்டிக்க வேண்டும், கண்டிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மின்வெட்டை பத்தி பேசுகிறாரு. அதே போல விடுதலை சிறுத்தை அலுவலகத்திலையும் வந்து மின்வெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து மின்வெட்டு அது வந்து அவர் தவறான செய்தியை சட்டப்பேரவையில் தெரிவிக்கிறாரு. ஏன்னா அன்றைக்கு வந்து எங்களுடைய அம்பேத்கர் திடல், எங்களுடைய கட்சி அலுவலகம் மராமத்து பணிகள் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும். மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர்களுக்கும் அது தெரியும். அதில் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் அது நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். அன்றைக்கு மரியாதைக்குரிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் ஐயா சிதம்பரம் அவர்கள் வந்தபோது அந்த வேலைகளை ஃபீஸ் போயிருந்தது. அதனால கரண்ட் தடைபட்டிருந்தது ஒழிய மின் தடையால் வந்து அது மின்வெட்டு ஆகலாம். எங்க அலுவலகத்துல தொடர்ந்து இன்னைக்கு போனாலும் வேலை நடந்துகிட்டு தான் இருக்குது. அதனாலதான் போயிருக்கு. அதனால வந்து அவர் கவர்மெண்ட் தாவேகா அரசு வீடு குற்றம் சுமத்துவதற்கு பல வாதங்களை வைக்கும் பொழுது எங்களையும் அந்த வாதத்துக்கு இருக்கிறாரு. அது வந்து சரியா இல்லை, அது வந்து சரியானதல்ல, அது உண்மைக்கு மாறான செய்தியை வந்து நம்ம வந்து அவர் சொல்றாரு அப்படிங்கிறது நம்ம வந்து நம்ம பகுதியில வீசிக்க விதமான சூழல் இருக்குதா? நம்ம வரது போடுறவங்க இணக்கமா இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. இணக்கமா இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. எங்களோட இணக்கமா இருக்கிறாங்க. எங்களோட இணக்கமா இருக்கிறதா நாங்க பேச முடியும். மற்றவர்களோட இணக்கமா இருக்கிறது விடுதலை சிறுத்தைகளோடு இந்த திண்டிவனம் இணக்கமா இருக்கிறாங்க. இப்ப கூட நான் வந்து நகராட்சி அலுவலகத்துக்கு வரும்போது திண்டிவனத்தினுடைய சேர்மனாக வந்து சாதி அதுதான் எங்களோட மட்டும் எங்களுக்கான உறவு இருக்குது. அது அவங்களோட உறவு தான் எனக்கு இருக்காங்க. திமுகவுக்கும் தவேகாவுக்கான உறவு, தமிழக வெற்றி கழகத்துக்கும் உள்ள உறவு எல்லாருமே இருக்கு, நல்ல உறவு இருக்குது. அதுல எந்த சரியா இல்லை வந்து பாக்குறாங்க, இப்ப என்ன பேசுறாங்க, இன்னைக்கு கூட சந்திச்சாங்க. அதனால வந்து அந்த உறவு இருக்குதான் சரி. அதுல எந்த தமிழக முதல்வர் வந்து சட்டமன்றத்தில் ஒரு சைகை காமிச்சாரு. பேரவைத் தலைவரை கேட்டு காமிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சைகை காமிச்சாரு. அது எதிர்கட்சிகள் எல்லாம் குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க. ஒரு சட்டமன்றம் வந்து
நம்ம இந்தியாவிலேயே வந்து ஒரு மார்பான ஒரு சட்டமன்றம். அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி சைகை காமிக்கிறது வந்து குற்றச்சாட்டு வச்சு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல ஒவ்வொருத்தருடைய பாணி, ஒவ்வொருத்தருடைய வந்து அணுகுமுறை இருக்கு. அதெல்லாம் வந்து வந்து அதை வந்து குறை சொல்வதற்கோ அதை வந்து தவறு என்று சொல்வதற்கோ இல்லை. கடந்த காலங்களில் கூட வந்து நடந்திருக்கு. அது நடக்க நம்ம வந்து விஜயகாந்த் அவர்கள் கூட எதிர்கட்சி தலைவர்கள் கூட நாட்டை வைத்து காட்டியிருந்தார்கள் எல்லாம் சொன்னார். அதாவது எந்த பின்னணியில் என்ன மாதிரியான செயல்பாடுகள் அதை ஒட்டி தான் நம்ம வந்து அதை பார்க்கணும். அதனால இது குறித்து தவறு என்று நம்ம வந்து சார், இப்ப மாணவிகள்லாம் கூட்டியல் பாலியல் நடைபெறுவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்காங்க? கூட்டு பாலியல் நடைபெறுவது தொடர்ந்து அரசு இது வந்து என்ன நகர முகழ்ச்சி என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? சட்டசபையிலேயே வந்து அது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதுக்கு வந்து சிங்கப்பெண் நாங்கள் வந்து இப்ப கூட வந்து சமீபத்தில் வந்து அதனால சட்டப்பேரவையில வந்து எதிர்கட்சி தலைவர் வைத்த குற்றச்சாட்டுகள் என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற இதையும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார். அதனால வந்து குற்றங்களை தடுப்பதற்கு, குற்றங்கள் நடக்காமல் இருப்பதற்கான பணிகள், அதனோட செயல்பாடுகள், நடவடிக்கைகள் தொடர்ந்து இருக்கிறது.